பொய்கை கவிதைகளுக்கான களம். அடுத்து ஒலிக்கும் கவிதை ஹபுகஸ்லாவை ஜஸ்மின் போகஹ கும்பரையிலிருந்து அனுப்பி வைத்த கவிதை. ஆடம்பரம் எங்கும் பரவி கிடக்குது, குமரியரின் வாழ்வோ இதனால் பாழாய் போகுது. லட்சமும் சொச்சமும் பணத்திற்கு பலியாகுது, மறவையில் குறைவென்று கல்யாண வீட்டிலோ கை கலப்பு. மகரோடு மட்டும்தானே மருமகளின் மணமேடை வாழ்க்கை, நம் சமூகத்து சம்பந்தியினருக்குள் மட்டுமேன் மடத்தனமான இத்தனை பாத்திர கூடைகள். மாடி வீட்டு மரியமுக்கு எங்கே தெரியும் குடிசை வீட்டு குறைஷாவின் கண்ணீரின் பாசை. மறவையினும் போர்வை கொண்டு பெண் வீட்டாரை பிழிந்தெடுக்காதீர்கள், இதயத்தில் ரணங்களுடன் பெண் வீட்டில் ஏறிக் கொள்ளுது கடன்கள். பெண் குலமே, இஸ்லாத்தில் இல்லாததை உருவாக்குவதில் உங்களுக்குள் எப்படி இத்தனை வண்ண வண்ண ரசனைகள்? உண்மையில் இந்த மறவையின் தாயகம் எங்கிருந்து பிறப்படுத்தது சொல்லுங்களேன். மகன்களை ஈன்றெடுத்த மாதாக்களே, ஒருபோதும் அநியாயங்களை ஆதரிக்காதீர்கள். அனுமதி அட்டையை தழுவிக் கொடுத்து அவர்களை கப்பமில்லாது கரைக்கு வர அனுமதியுங்கள். கள்ளதிரர்களே, இன்றைய பொய்கை நிகழ்ச்சியுடன் நிறைவுக்கு வருகிறது. இன்று என்னோடு சேர்ந்து குரல் தந்த கலைஞர்கள் இவர்கள்: திகாரிய ஆசிரியை கவிதாயினி சஸ்னா பானு நவாஸ், கவிதைகளுக்கான களம் பொய்கை கேட்டீர்கள்.